மனிதர்கள்ட்ட இருக்கிற மனிதாபிமானம் நாளுக்கு நாள் செத்துட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்குங்க. என்னன்னா, பசிக்குது அப்படின்னு வீட்டு வாசலில் போய் நின்ற 7-8 திருநாய்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்து கொண்டிருக்காங்கங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, வா நான் உனக்கு கறி சாப்பாடு போடுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சிக்கனில் விஷம் வச்சு கொடுத்து கொண்டிருக்காங்க. அந்த எந்த உயிருக்குமே தெரியாதுங்க, நம்ம அம்மா நம்மளுக்கு சாப்பாட்டில் விஷம் வைக்க போகிறா, அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு. நம்மளுக்கு நம்ம அம்மா சாப்பாடு கொடுக்குறா, இன்றைக்கி வயிறு நிறையா சாப்பிடணும், அதுவும் பார்த்திங்கன்னா கறி விருந்து அப்படின்னு எவ்வளோ ஒரு ஆனந்தமாக அந்த சாப்பாடை சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் அந்த எந்த ஜீவனுக்குமே தெரியாது, இன்னும் சில நேரத்தில் நம்ம துடிச்சு ரொம்ப வேதனைப்பட்டு சாக போகிறோம் அப்படிங்கிறது. அந்த ஜீவன்கள் உங்கள் காலை சுற்றி சுற்றி வந்திருக்கோம் இல்லைங்க, நீங்கள் சாப்பாடு வைக்கிற அந்த கொஞ்ச நேரமாவது வாலாட்டிக்கிட்டே உங்களை பார்த்துருக்கோம்ல, அப்போ கூட உங்களுக்கு மனிதாபிமானம் குத்தலையா? இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த செய்கிறோமே அப்படின்னு உங்கள் மனசே உங்களை கேட்டுக்கலையா? தயவு செஞ்சு உங்கள் வீட்டு வாசலை தேடி வர சின்ன சின்ன உயிர்களுக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கலனாலும் பரவாயில்ல, தண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல, இடம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவர்களை துன்புறுத்தாதீங்க. இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் திங்கிற சாப்பாட்டில் விஷத்தை வைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க.